ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு another vlog. அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டு அவுட்டிங் போகிற பிளானில் வெளியே வந்திருக்கோம். ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து சும்மா வந்து வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்ற பிளானில் தான் போனோம். யூஸ்வலி வந்து சாட்டர்டே வந்து எல்லாருமே வெளியே தான் இருப்பாங்க. ஏன்னா சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து ஆஃப் தானே. அப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து வெளியே தான் இருப்பாங்க. அண்ட் மற்ற டைமில் இருக்கிறத விட நிறைய ஷாப்பும் இருக்கும் சாட்டர்டேலாம். ஸோ அதனால் நம்ம சும்மா அவுட்டிங் போகலாம் அப்படின்ற பேரில் வந்தோம். இப்போ நாங்கள் வந்து எங்களோட ஏரியாவிலேருந்து ஹைவேக்கு ரீச் ஆகிட்டோம். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு எனக்கு தெரியும். இதுதான் நான் சொல்லியிருப்பேன், இந்த டபுள் டெக்கர் ஃப்ளைஓவர் அப்படின்னு. இந்த ரோடு வந்து நேராக வந்து சில்க் போர்டு தான் கனெக்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம வந்து ரைட் எடுக்க போகிறோம். நேராக நம்ம போனால் அப்படியே நம்ம வந்து ஜங்ஷன் ரீச் ஆயிடுவோம். சில்க் போர்டில் டிராஃபிக் எல்லாம் சொல்ல வேணும். இந்த டைமெல்லாம் அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். அந்த பக்கம்லாம் இப்போ போகாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஸோ நம்ம வந்து இப்போ இங்கேருந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற ரோடு வழியாக உள்ளே ஏறிட்டோம். இந்த ரோடு வழியாக உள்ளே போயிட்டோம்னா நமக்கு மடிவாளா தான் ரீச் ஆக முடியும். மடிவாளா வந்து சில்க் போர்டுக்கு கிட்ட இருக்கிற ஒரு ஊர் தான். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த சின்ன சின்ன ரோடு இருக்குல்ல, இது எல்லாமே வந்து மடிவாளாவோட ஒரு பார்ட்டு தான். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க ஓல்டு மடிவாளா, நியூ மடிவாளா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் நிறைய சின்ன சின்ன தள்ளுவண்டி கடைலாம் இருக்குது. அதில் வந்து ஒவ்வொருத்தங்க அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய வந்து என்ன சொல்கிறது, பிஸ்னஸ், குட்டி குட்டி பிஸ்னஸ் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. பெங்களூரில் நம்ம பெரிய பெரிய பிஸ்னஸையும் பார்க்கலாம், அது மாதிரி இந்த குட்டி குட்டி பிஸ்னஸையும் நம்ம நிறைய பார்க்கலாம். ரெண்டு ரெண்டு விதமான ஆளுங்களும் இருப்பாங்க. இப்போ நாம் வந்து ஆக்சுவலி மாருதி நகர் போகலான்ற பிளானில் தான் இருக்கோம். இப்போது இந்த மடிவாளா ரோட்டில் அப்படி நேராக நம்ம அந்த பக்கம் போயிட்டோன்னா மாருதி நகர் வந்து ரீச் ஆகிடலாம். மாருதி நகரில் நான் சொல்லியிருப்பேன் முன்னாடி வீடியோலேயே, இங்கே வந்து நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நைட் அவுட்டிங்க்கு ஒரு பெஸ்ட்டான இடம். நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. மோஸ்ட்டாக மலையாளிஸ் தான் இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து அங்கே தான் போகிற வழியில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கடை. ஸோ அதெல்லாமே நான் வந்து கவர் பண்ணேன். பார்க்கறதுக்கு அழகாக இருக்குல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து தண்ணி கேன் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. இங்கெல்லாம் தண்ணி கேன் நம்ம வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். அப்போ அதுக்கு நிறைய சப்ளைஸ் இருப்பாங்க. நம்ம வந்து நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கவங்க கிட்ட சொன்னால் அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. அண்ட் பேஸ்ட் ஆன் நம்மளோட வீடு, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், அந்த மாதிரி அந்த ஃப்ளோருக்கு பேஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்டெப் ஏறி வரணும்ல, அதுக்கெல்லாம் வந்து சார்ஜ் போடுவாங்க. ஆனால் இங்கே தண்ணி பிடிக்கிற இடமும் இருக்குது. அங்கே போனோன்னா நம்ம வந்து ₹5 கோல்டு கலர் காயின் இருக்குல்ல, அதை போட்டோன்னா நம்ம வந்து தண்ணி எடுக்கலாம். இல்லைன்னா சில இடத்துல ஸ்கேனர் இருக்கும். அதில் வந்து ₹5 ஸ்கேன் பண்ணி போட்டாலும் நமக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ அதெல்லாம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து பார்த்தா ரொம்ப நேரமாக நாங்கள் வந்து டிராஃபிக்லேயே நின்றுருக்கோம். ஏன்னா இன்றைக்கி எந்த பக்கம் போனாலும் டிராஃபிக். ஒரு ரோட்டில் ஆக்சுவலி நாங்கள் போனோம். அங்கே வந்து ஃபுல்லாக டிராஃபிக் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து யூடர்ன் எடுத்துகிட்டு இன்னொரு ரோட்டில் வந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் டிராஃபிக் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் மறுபடியும் இந்த டிராஃபிக் வந்து கண்டினியூ ஆகுது. இப்போ நம்ம எப்படியாச்சும் அந்த ஹைவே ரீச் ஆகிடணும். ஹைவே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுல்ல, இதுதான் மடிவாளா ஹைவே. இந்த ஹைவேலேருந்து தான் நம்மளோட கேரளா பஸ்ஸாக இருக்கட்டும், தமிழ்நாடு பஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த ஹைவேல தான் போகும். இப்போது மெயினாக வந்து இந்த கேரளாவுக்கு ப்ரைவேட் பஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த பஸ் எல்லாம் புக் பண்ணுறவங்க வந்து இங்கே தான் பிக்கப் லொக்கேஷன் கொடுப்பாங்க. இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டல் முன்னாடி தான் அந்த பஸ் எல்லாம் வந்து நிற்கும். அங்கேருந்து தான் வந்து அவங்க என்ன சொல்கிறது, பஸ்ஸில் வந்து ஏறிட்டு போவாங்க. இப்போ நம்ம வந்து மடிவாளா ரோட்டில் ஏறிட்டோம். ஒரு விதமாக அந்த டிராஃபிக்லேருந்து வெளியே வந்து இப்போ நம்ம வந்து இந்த ஹைவேல போய்கிட்டுருக்கோம். இன்றைக்கி சாட்டர்டேனாலன்னு நினைக்கிறேன், ஃபுல்லாக க்ரௌடுங்க எல்லா இடத்துலையும். அவ்வளோ வண்டி இருக்குது, அவ்வளோ ஆளுங்களும் இருக்காங்க. எல்லோரும் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரீ தானே, இன்றைக்கும் நாளைக்கும். இன்றைக்கி வந்து நைட் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணாலும் நாளைக்கு வந்து பகல் ஃபுல்லாக தூங்கிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க. நாளைக்கு ஆஃபீஸ் இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி சாட்டர்டே சண்டே ஆஃப் தான். சில கம்பெனி மட்டும் சண்டே மட்டும் ஆஃப் கொடுப்பாங்க. ஆனால் ரொட்டேஷ்னல் கம்பெனிஸும் இருக்கும். சாட்டர்டே சண்டே ஆஃபே கொடுக்காத மாதிரி கம்பெனிஸும் இங்கே வந்து நிறைய இருக்குது. நாம் இப்போ வந்து இந்த அண்டர் கிரவுண்ட் ரோடு வழியாக தான் அந்த பக்கம் போக போகிறோம். பார்த்தீங்கன்னா அந்த பக்கமும் டிராஃபிக்காக, அந்த சைடு போகிற வண்டி பாருங்க, அங்கேயும் க்ரௌடாக தான் இருக்குது. இந்த பக்கமும் இப்படி தான் இருக்குது. அதான் நம்ம தமிழ்நாடு பஸ்ஸெல்லாம் இருக்குது பாருங்கள். பஸ்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் பாவம் கடுப்பாகும்ல, எல்லா வண்டிக்காரங்களுக்கும் கடுப்பாகும். டிராஃபிக்னால் யாருக்கு தான் பிடிக்கும். இப்போ வந்து நான் சொன்னேன்ல உங்ககிட்ட அந்த ஹோட்டல், இந்த ஹோட்டல் முன்னாடி தான் பஸ் வந்து நிற்கும். அந்த ஹோட்டல் தான் கைஸ் இது.
சவோரி. இங்கே வந்து நிறைய பஸ் இருக்கும். இந்த நீங்களே பாருங்களேன். இந்த பஸ் எல்லாம் ஏன் முன்னாடி நிற்குதுன்னா, இன்னும் பின்னாடி வந்து நிறைய பஸ் வர வேண்டியதாக இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் இங்கே பார்க் பண்ணிவிட்டு இங்கே தான் அவங்க வந்து பிக்கப் லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க, இதில் ஏறுற பேசஞ்சர்ஸ் எல்லாம். அப்போ இந்த பஸ்ஸில் வந்து ஏறிப்பாங்க. அதே மாதிரி ட்ராப் பண்ணும்போது அது நமக்கு அவ்வளோக்கு இல்லை, எங்கேன்னா அங்கேயே ட்ராப் பண்ணுவாங்க. லாஸ்ட் ட்ராப் வந்து இதுதான். பாருங்க அவ்வளோ பஸ் நிற்கிது, எல்லாமே ப்ரைவேட் பஸ்ஸு. இங்கே தான் அதிகமாக வந்து பிக்கப் லொக்கேஷன் கொடுப்பாங்க. இப்போ நாம் வந்து நம்மளோட மாருதி நகருக்கு தானே போகிறோம். ஸோ நம்ம வந்து இங்கேருந்து லெஃப்ட் எடுத்துட்டோம். சும்மா மாருதி நகர் சுற்றி பார்க்கலான்னு வந்தவங்க தான் நாங்கள். இப்போது டிராஃபிக்னால சுற்றி சுற்றி இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் என்ன முடிவு பண்ணோன்னா, எப்படியோ வந்துட்டோம், நம்ம ஏதாச்சும் வாங்கிட்டு போகலான்னா ஃபஸ்ட்டு வந்து மீன் கடைக்கு தான் வந்தோம். இங்கேருந்து ஃபிஷ்ஷு வாங்கிட்டு போகலான்ற ஐடியா வந்துச்சு. அப்படி இங்கே வந்து ஃபிஷ்ஷு பார்த்துட்ருக்கோம் இப்போ. ஆக்சுவலி பெங்களூர் வந்து நாங்கள் நிறைய கடை வந்து சர்ச் பண்ணியிருக்கோம் ஃபிஷ்ஷுக்காக. சிக்கன், மட்டன், பீஃப் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மீன் வந்து நல்ல மீன் கிடைக்கணும். அப்போ அதுக்காக நாங்கள் வந்து தேடி தேடி ஃபைனலி நம்ம கண்டுபிடிச்ச ஒரு கடை தான் இந்த கடை. இங்கேருந்து ஆக்சுவலி நாங்கள் ஃபிஷ் வாங்கியிருக்கோம், நல்லா இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து வேற ஒரு ஃபிஷ்ஷை ட்ரை பண்ண போகிறோம். அதோட பேர் ஆக்சுவலி எனக்கு கரெக்டாக தெரியல. அது வந்து டாம் ஃபிஷ்ஷுன்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஃபிஷ்ஷு வாங்கிட்டு இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். மறுபடியும் நம்ம வந்து அந்த டிராஃபிக்கில் சிக்கிட்டோம். இதனாலேயே நீ சாட்டர்டே வந்து இந்த டைமிங்கில் வெளியில் வரக்கூடாது அப்படின்றது முடிவு பண்ணிட்டோம். சும்மா சும்மா டிராஃபிக்கில் நிற்க வேண்டியதாக இருந்துச்சு. பெங்களூர் டிராஃபிக் ரொம்ப மோசம் கைஸ். அப்படி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் நமக்கு தெரிஞ்ச அண்ணா கடை, அதாவது யூஸ்வலி நம்ம இங்கே தான் போய் வாங்குவோம், இந்த அண்ணா கடை பிடிஎம்மில் தான் இருக்குது. ஸோ அப்படி அங்கேருந்து வெஜிடபிள் அண்ட் மற்ற திங்ஸ் எல்லாம் வாங்கி இங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி, தோசை இதெல்லாமே வந்து ரெடி டு குக்கான ஐட்டம்ஸ் தான் இருக்கும். சப்பாத்தியெல்லாம் வந்து எல்லாமே ரெடியாக இருக்கும். நம்ம வந்து பேனில் வந்து போட்டு எடுத்து சாப்பிட்டா போதும். தோசை வந்து தோசை மாவு ரெடியாக இருக்கும், அதே நம்ம வந்து பேனில் ஊற்றி சாப்பிட்டா போதும், அவ்வளோதான். அண்ட் அப்படி இப்போ நம்ம வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறோம் கைஸ். மழை வந்து லைட்டாக வந்து வெளியில் பெய்யுது. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக்கு, கமெண்ட்டு, அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ அவ்வளோதாங்க கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.